சதுரகிரி யாத்திரை புத்தகத்தின் பாகம் 13. சதுரகிரிக்கு போகிற வழியில் ஒரு டீ கடைக்காரர் நல்ல பாலை சுண்ட காய வச்சுட்டு காத்துட்ருக்காரு. யாராவது வருவாங்களா, டீ போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு. யாருமே அவங்க கடைக்கு வரல. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கற்பூரத்தையும் ஊதுவத்தையும் அவங்கக்கிட்ட இருக்கிற சுந்தர மகாலிங்கம் சந்தன மகாலிங்கம் ஃபோட்டோவுக்கு காமிச்சு, சாமி எப்படியாவது நான் போட்ட முதலுக்கு நஷ்டம் வராத மாதிரி டீ குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சு விட்ரு சாமி அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்கும்போது, எனக்கு ஒரு டீ கொடு சாமி அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. திரும்பி பார்த்தா அங்கே பெங்களூர் சாமி நின்றுட்டுருக்காரு. அவரை பார்த்ததும் அந்த டீ கடைக்காரர் அந்த சாமியார்கிட்ட, நீங்கள் சதுரகிரிக்கு போகிறீங்களான்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த சாமியாரும் அப்படின்னு சொல்கிறாரு. இதோ போகிற சாமி அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகமாக ஒரு ஸ்பெஷல் டீ தயாரித்து பவ்யமாக பெங்களூர் சாமியிட்ட கொடுத்தாரு. வாங்கி பெங்களூர் சாமி குடிச்சிட்டு அதுக்குரிய காசை நாணயமாக கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம அங்கேருந்து கிளம்பிட்டார். அந்த நாணயத்தை கண்ணில் ஒத்திக்கிட்டு கல்லாவில் போட்டார் டீ கடைக்காரர். அதுக்கப்புறம் எனக்கு 4 டீ போடுப்பா, 3 வடை கொடுப்பா அப்படின்ற குரல் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. கடைக்கு வெளியே அப்படி ஒரு கூட்டம். எப்படி தான் திடீர்னு அவ்வளோ பேர் கடைக்கு முன்னாடி வந்து சேர்ந்தாங்கன்னே தெரியல. அந்த கடையில் இருந்த மொத்த பொருளும் அடுத்த ஒரு சில நிமிடத்திலேயே காலியாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த மகாராஜபுரம் டீ கடைக்காரர் யோசிக்கிறாரு. தன்னிடம் அந்த முதல் டீ வாங்கி குடித்தவர் சாதாரண ஆசாமி அல்ல, மகா புருஷர் என்ற முடிவுக்கு வந்தார். வியாபாரம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சதுரகிரிக்கு போகிறாரு அந்த கடைக்காரர். பெங்களூர் சுவாமிகளையும் தேடி கண்டுபிடிச்சிட்டாரு. சுவாமிகள் அங்கே வந்த நோக்கத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் சந்தன மகாலிங்கம் கோயிலுக்கு அருகே நடக்கும் அன்னதானத்துக்கு தன்னால் முடிந்த அளவுக்கு பொருட்களை வாங்கி சேகரித்து அதை பெங்களூர் சுவாமிகளிடம் நேரடியாக ஒப்படைத்து விட்டு சென்றாராம் அந்த டீ கடைக்காரர். பெங்களூர் சுவாமிகளின் மகிமை பற்றி அவருடன் நெருங்கி பழகியவர்களுக்கு மிகவும் நன்றாக தெரியும். திருமணத்தை வெறுத்து சதுரகிரிக்கு வந்தவர் இவர் என்றும் சொல்கிறார்கள். இவர் சதுரகிரிக்கு வருவதற்கு முன்னால் ஆந்திரா, பாண்டிச்சேரி போன்ற மாநிலங்களில் பிச்சை எடுத்து வாழ்ந்ததாகவும் சொல்கிறார்கள். பாண்டிச்சேரியில் ஒரு இடத்துல சில காலம் இவர் கம்போசிங் எனப்படும் அச்சுக்கோக்கும் வேலை செய்து வந்தாராம். தேன்கனி கோட்டையில் பிறந்த இவர் அடிக்கடி பெங்களூர் சென்று வந்ததால் பெங்களூர் சாமிகள் என்று அழைக்கப்பட்டாராம். எம்ஏ படித்த இவர் இராணுவத்தில் சில காலம் பணிபுரிந்தாராம். ஆன்மீக வேட்டையால் இவர் ரிஷிகேஷில் சுமார் 15 வருட காலம் தங்கியிருந்தார் என்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் இவர் யோகா, தியானம் போன்றவற்றை கற்றார். தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி, மராத்தி உட்பட பல மொழிகள் இவருக்கு தெரியுமாம். தான் கொண்டு வந்து வைத்த விநாயகர் விக்கிரகத்தை பெங்களூர் சுவாமிகள் சதுரகிரிக்கு வந்து பிரதிஷ்டை செய்வார் என்று முன்கூட்டியே அப்போதைய பூசாரியான கிருஷ்ணன் குட்டியிடம் சொன்னவர் சத்தியமூர்த்தி சுவாமிகள். சத்தியமூர்த்தி சுவாமிகள் சொன்னது போலவே அந்த விநாயகர் விக்கிரகம் உட்பட பல புது சன்னதிகளையும் கட்டி அதற்கு உரிய விக்கிரகங்களையும் முறைப்படி பிரதிஷ்டை செய்தவர் பெங்களூர் சுவாமிகள். தான் ஏற்றுக்கொண்ட எந்த பணிக்கும் எப்படிப்பட்ட இடையூறுகள் வந்தாலும் கொஞ்சமும் கவலைப்படாமல் தொடர்ந்து செயல்பட்டவர் பெங்களூர் சுவாமிகள் என்கிறார்கள். சந்தன மகாலிங்கம் கோவில் திருப்பணி வேலைகளை பெங்களூர் சுவாமிகள் கவனித்த போது இரவு நேரத்தில் இவர் கண்ணயிரும் வேளையில் பெரிய பாம்பு ஒன்று இவர் உடல் மீது அடிக்கடி ஏறி செல்வதை பலரும் பார்த்திருக்கிறார்கள். பெங்களூர் சுவாமிகள் அறியாமலேயே அவர் உடல் மேல் தாண்டவமாடி விட்டு செல்லுமாம் அந்த பாம்பு. பெரும்பாலும் சாக்கின் மேல் படுத்து சாக்கையே போர்வையாக போர்த்தி இருந்ததால் இவரை சாக்கு சாமிகள் என்றும் சொல்வார்கள். மலைக்கு வரும் பக்தர்களுக்கு ஏதாவது உடல் உபாதை இருந்தால் மூலிகை கொடுத்து குணமாக்குவார். எதிர்காலம் குறித்து கேட்கும் சிலருக்கு ஜோதிடம் சொல்வார். எவரிடமும் முகம் சுளிக்காமல் இதமாக பேசுவார். சதுரகிரியின் மலைவாசிகளான பலியர்களிடம் மிகவும் அன்பு வைத்திருந்தார். பொருளாதார ரீதியிலும் அவர்கள் உயர வேண்டும் என்று விரும்பியதுடன் அவர்களின் குழந்தைகள் கல்வியில் தேர்ச்சி பெற வேண்டும் என ஆசைப்பட்டவர் பெங்களூர் சுவாமிகள். சந்தன மகாலிங்கம் கோவில் திருப்பணி வேலைக்காக உதவும் கூலியாட்களுக்கு அரிசியும் பணமும் கொடுக்கும் வழக்கத்தை இவர்தான் ஆரம்பித்து வைத்ததாக மலைவாழ் மக்கள் பெருமையுடன் சொல்கிறார்கள். அதுவரை வேலை செய்தவர்களுக்கு பணமாக கொடுக்காமல் ஏதாவது பொருளையே கூலியாக கொடுத்து அனுப்புவார்களாம். அவரவர் செய்யும் வேலைக்கு கூலி கொடுத்தார் பெங்களூர் சுவாமிகள். இந்த திருப்பணி வேலைகளின் போதுதான் சந்தன மகாலிங்கம் சன்னதிக்கு செல்வதற்கு படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டன. அதற்கு முன்பு வரை கரடுமுருடான ஒற்றையடி பாதை மட்டுமே இருந்ததாம். சந்தன மகாலிங்கம் திருக்கோவில் முழுமையான வடிவம் பெற்றது இவர் காலத்தில்தான் என்கிறார்கள்.
87 சந்தனமகாலிங்கம் கோவில் திருப்பணி வேலைகளை துவங்கி 88 முடித்து கும்பாபிஷேகம் நடத்தினார் பெங்களூர் சுவாமிகள். கிருஷ்ணன் குட்டியின் முயற்சியால் தான் சந்தனமகாதேவி அம்மன் என்ற பெயரில் அம்மனுக்கு முழு உருவ விக்கிரகம் வைக்கப்பட்டது. அதுவரை பறவைக்காளி என்ற பெயரில் ஒரு திருவுருவம் மட்டுமே இங்கு இருந்தது. இதற்கு முன் நினைவு தெரிந்த வரையில் சிவாசாமி பூசாரியின் காலத்தில் 1971 கும்பாபிஷேகம் நடந்தது. பின்னர் 26/7/76 சந்தனமகாலிங்கத்துக்கு மண்டபம் கட்டி சிறிய அளவில் கும்பாபிஷேகம் நடந்தது. இதையடுத்து 88 பெங்களூர் சுவாமிகள் நடத்தி வைத்தார். அதைத் தொடர்ந்து 12 ஆண்டுக்கு பிறகு 2000 கும்பாபிஷேகம் நடந்தது. அடுத்தபடியாக 2012 கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது. அதற்கான வேலைகளை இப்போதே ஆரம்பித்து விட்டோம். அதிக அளவில் பக்தர்கள் வந்து செல்லும் வகையில் இங்கு வசதிகளை ஏற்படுத்துவதே எங்களது குறிக்கோள் என்கிறார் சந்தனமகாலிங்கம் ஆலய பணியில் ஈடுபட்டுள்ள அன்பர் ஒருவர். பெங்களூர் சுவாமிகள் முதலாக சதுரகிரிக்கு வந்தபோது சாப்டூர் பாதை வழியாகத்தான் ஏறினார் என்கிறார் சாப்டூரை சேர்ந்த ஆன்மீக அன்பர் ஒருவர். பெங்களூர் சுவாமிகள் என்ன நினைத்து சதுரகிரிக்கு வந்தாரோ தெரியவில்லை. ஆனால் அவரை இங்கு சில காலம் தங்க வைத்தது மகாலிங்கத்தின் செயல் என்றே கூற வேண்டும். பெங்களூர் சுவாமிகள் சந்தனமகாலிங்கம் சன்னதிக்கு கீழே சின்னதாக போடப்பட்ட ஒரு கூரையின் கீழ் உட்கார்ந்திருப்பார், தியானம் செய்வார். மலைக்கு வரும் அன்பர்களிடம் சதுரகிரியின் சிறப்பு பற்றி தெரியுமா என்று விசாரிப்பார். எத்தனை வருடங்களாக அவர்கள் இங்கு தொடர்ந்து வருகிறார்கள் என்பது உட்பட பல தகவல்களையும் கேட்டு தெரிந்து கொள்வார். சிறிது காலம் சந்தனமகாலிங்கம் சன்னதிக்கு அருகே தங்கியிருந்த பின் மலையை விட்டு கீழிறங்க முடிவெடுத்தார் பெங்களூர் சுவாமிகள். ஆனால் அவர் மலையை விட்டு கீழே இறங்குவதை சந்தனமகாலிங்கத்தின் தீவிர பக்தர்கள் சிலர் விரும்பவில்லை. அதனால் அவர் அங்கேயே தங்கி சந்தனமகாலிங்கம் சன்னதியில் தனது ஆன்மீக பணியை தொடர வேண்டும் என்று பெங்களூர் சுவாமிகளிடம் கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் பெங்களூர் சுவாமி இது என்னோட பணி கிடையாது அப்படின்னு மறுத்துட்டாங்க. திட்டங்கள் போடுவது மட்டுமே நமது வேலை, ஆனால் அது நிறைவேறுவது மகேசன் கையில்தான் உள்ளது. அனைத்தும் உணர்ந்த பெங்களூர் சாமிகளுக்கு இது மறந்தே போச்சு போல இருக்கு. ஆனால் சந்தனமகாலிங்கத்தின் முடிவு வேறு விதமாக இருந்தது. இவரை வைத்துதான் தனது ஆலய திருப்பணிகளை துவங்க வேண்டும் என்று அவர் முன்கூட்டியே தீர்மானித்திருக்க வேண்டும். அதனால் சதுரகிரியின் மேன்மையை பெங்களூர் சுவாமிகளுக்கு உணர்த்த விரும்பினார் சந்தனமகாலிங்கம். அது தொடர்பாக அற்புதம் ஒன்றை நிகழ்த்தி அவரை அங்கேயே தங்க வைப்பது சந்தனமகாலிங்கத்தின் நோக்கமாக இருந்திருக்கலாம். ஒரு அமாவாசை தினம் நள்ளிரவு நேரம் சந்தனமகாலிங்கத்துக்கு நடந்து முடிந்த அபிஷேக அலங்காரங்களின் நறுமணம் அந்த பகுதி முழுக்க கமகமவென்று மணத்தது. வழக்கம் போல சந்தனமகாலிங்கத்துக்கு உரிய தனது வழிபாடுகளை முடித்து கொண்டு இரவில் மிகவும் தாமதமாக தூங்கினார் பெங்களூர் சுவாமிகள். அசதி காரணமா அன்னைக்கு படுத்ததுமே தூங்கிட்டாரு அவரு. அப்போது யாரோ அவரை தட்டி எழுப்புவது போல இருந்தது. உடனே கண் விழித்த அவரு யோசிக்கிறாரு, நம்ம நல்லா தானே தூங்கிட்டு இருந்தோம், யாரும் நம்மளை தட்டி எழுப்புற மாதிரி இருந்துச்சு, யாரு அப்படின்னு ஒன்றும் புரியாம பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப அமாவாசை இருளில் அந்த மலைப்பகுதியே கனமான அமைதியுடன் இருளில் ஆழ்ந்திருந்தது. தடுமாறி எழுந்து உட்கார்ந்தார் பெங்களூர் சுவாமிகள். காட்டுப்பகுதியின் இரவு பறவைகள் அவ்வப்போது ஒற்றையாக குரல் எழுப்பின. சன்னமான காற்றில் இலைகள் மெல்ல அசைந்து கொண்டிருந்தன. சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு மீண்டும் படுக்க முற்பட்ட பெங்களூர் சுவாமிகளது கவனம் சற்றென்று ஒரு திசையில் நிலைகுத்தி நின்றது. அது தவசி குகை உள்ள பகுதி. சுந்தரமகாலிங்கம் ஆலயத்தின் மேற்புறம் உள்ளது தவசி குகை. சித்த புருஷர்களின் சத்சங்க கூட்டம் இங்கு கூடுவதாகவும் இந்த பகுதியில் குறுக்கிடும் பக்தர்களது நடமாட்டம் சித்தர்களது பணிக்கு இடையூறாக இருக்கக்கூடும் என்றும் முன்பே குறிப்பிட்டுள்ளோம். இருட்டான நேரத்தில் தவசி குகை பகுதியில் மட்டும் கண்ணை கவரும் ஒரு பிரகாசம் தெரிந்தது. கிட்டத்தட்ட ஒரு கல்பந்து அளவுக்கு தெரிந்த அந்த வெளிச்சம் தவசி குகையிலிருந்து நிதானமாக வானில் தவழ்ந்து பெங்களூர் சுவாமிகளுக்கு மேற்கு புறமாக நகர்ந்து சந்தனமகாலிங்கம் சன்னதியை அடைந்தது. அடுத்த ஒரு சில வினாடிக்கு பிறகு அந்த வெளிச்சப்பந்து வந்த வழியே அதே வேகத்தில் திரும்பி மீண்டும் தவசி குகையை அடைந்தது. இதை கவனித்த பெங்களூர் சுவாமிகள் பிரமிப்பு அடைந்தார். இதன் மூலம் இறைவன் தனக்கு உணர்த்தும் செய்தி என்ன என்பதையும் அடுத்தடுத்த நாட்களில் நடைபெற்ற சில சம்பவங்கள் மூலம் உணர்ந்தார் அவர். பெங்களூர் சுவாமிகள் சதுரகிரிக்கு வந்தபோது அங்கு சந்தனமகாலிங்கத்துக்கு மட்டும் சன்னதி இருந்தது.
பிற பரிவார தேவதைகளுக்கு அவ்வளவாக சன்னதி கிடையாது. பெங்களூர் சுவாமிகள் உட்பட மற்றும் சில அன்பர்களது இடைவிடாத முயற்சி, ஒத்துழைப்பு ஆகியவற்றால்தான் இன்று நாம் காணும் சந்தன மகாலிங்கம் திருக்கோயில் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்துள்ளது. இறை அனுகிரகம் பெற்ற இப்படிப்பட்ட பெங்களூர் சுவாமிகள் ஒரு கட்டத்தில் சதுரகிரியை விட்டு செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவானது. அதன் பிறகு அவரை பற்றிய தகவல் எதுவும் தெரியவில்லை. எனினும் அவர் வகுத்து கொடுத்த சில நடைமுறைகள், திட்டங்கள் ஆகியவை சதுரகிரியில் இன்றும் நடைமுறையில் உள்ளன. பெங்களூர் சுவாமிகள் மலையை விட்டு சென்ற பிறகு சில வருடங்கள் கழித்து மெட்ராஸ் சுவாமிகள் என்பவர் சந்தனமகாலிங்கம் திருக்கோவில் பணிகளை தொடர்ந்து முறைப்படி செய்து வருகிறார். எத்தனையோ இன்னல்களை தாண்டி சதுரகிரிக்கு வரும் பக்தர்கள் நல்ல முறையில் உபசரிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு உரிய அடிப்படை வசதிகளை முறையாக செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக முயற்சிகளை செய்து வருகிறோம். பொதுவாக கீழ்கோயில் எனப்படும் சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு வருபவர்கள் மேல் கோவிலான சந்தன மகாலிங்கம் கோயிலுக்கு அவ்வளவாக வருவதில்லை. சட்டைநாதர் வாழ்ந்து தவம் புரிந்த குகையுடன் கூடிய இந்த கோவிலையும் பக்தர்கள் தவறாமல் தரிசிக்க வேண்டும், அவரது அருளையும் குறைவின்றி பெற வேண்டும். அதன் பொருட்டு இங்கு வரும் பக்தர்களுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு நல்ல முறையில் அன்னதானம் செய்கிறோம். தமிழக அரசின் இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவிலை அரசு அதிகாரிகளது ஒத்துழைப்புடன் நன்றாக பராமரித்து வருகிறோம் என்றார். அடியார்களுக்கு அன்னதானம் வழங்குவதை மகேஸ்வர பூஜை என்பர். அதாவது மகேசனுக்கு செய்யும் பூஜை. சந்தன மகாலிங்கம் சன்னதி அருகே ஆடி அமாவாசை என்று மகேஸ்வர பூஜை விமர்சையாக நடைபெறும். லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்கும் போது இங்கு அன்னதானம் ஆரம்பமாகும். முதலில் சாதுக்களுக்கு சாப்பாடு போடுவார்கள். முதல் பந்தியில் அவர்கள் சாப்பிட்டு எழுந்த பின் பக்தர்களுக்கு அன்னதானம் பரிமாற துவங்குவார்கள். சாதம், குழம்பு, ரசம், மோர், பொரியல், கூட்டு என்று முழுமையான சாப்பாடாக இருக்கும். இந்த மகேஸ்வர பூஜையில் இறைவனும் அடியார் வடிவில் வந்து கலந்து கொள்கிறார் என்பது ஐதீகம். பல வருடங்களுக்கு முன் ஆனைமலை சுவாமிகள் என்பவர் இந்த மகேஸ்வர பூஜையை நடத்தி வந்தார். அவரை தொடர்ந்து இந்த பணியை நிறைவேற்றி வருபவர் வா புதுப்பட்டி என்னும் கிராமத்தைச் சேர்ந்த ஜெகதாம்பாள் என்பவர். அவர் நம்மிடம் மகேஸ்வர பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் கீழே இருந்து கொண்டு வருவோம், சமையல் வேலைக்கு கூலி ஆட்களை வைப்பதில்லை, காய்கறி வெட்டுவது, சமைப்பது, பரிமாறுவது, இலை எடுப்பது, பாத்திரம் துலக்குவது என்று அனைத்து பணிகளையுமே எங்கள் குடும்ப உறுப்பினர்களே செய்வோம். வடை பாயாசத்தோடு சாப்பாடு நடைபெறும். கடைசி பந்தியில் நாங்கள் சாப்பிடுவோம். கடந்த 37 வருடங்களாக இந்த மகேஸ்வர பூஜையை விடாமல் நடத்தி வருகிறோம். இதை பெரும் பாக்கியமாக கருதுகிறோம். பசியோடு வர்றவங்களுக்கு சலிப்பில்லாமல் சந்தோஷத்தோடு பார்த்து சாப்பாடு பரிமாறினால் அச்சய பாத்திரம் மாதிரி எடுத்து போடும் பாத்திரத்தில் பதார்த்தம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் தீரவே தீராது. 10 பேர் சாப்பிட்ற சாப்பாட்டை 40 பேருக்கு பரிமாறின அனுபவமும் எங்களுக்கு உண்டு. கிருஷ்ணன் குட்டி என்பவர் பூசாரியாக இருந்தப்ப ஒரு முறை அன்னதானம் போட குவித்து வைத்திருந்த சாதத்துக்கு பூஜை போட்டுவிட்டு அந்த அன்ன குவியலின் மீது காலடி தடங்கள் இருப்பதை சுட்டிக்காட்டினார். கூடவே இதை வெளியே எவரிடமும் சொல்லாதே என்றார். இந்த காட்சி எனக்கு சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. உண்மையான பக்தியோடு மகேஸ்வர பூஜை செய்தால் மகாலிங்கமே வந்து ஏற்றுக்கொள்வார் என்பதற்கு இதைவிட வேறென்ன அத்தாட்சி வேண்டும் என்றார் நெகிழ்ச்சியாக நம்மிடம். உள்ளன்போடு வணங்கும் பக்தர்களுக்கு தவறாமல் அவரவர் விருப்பப்படியே மனம் நிறையும் அளவுக்கு தரிசனம் தந்தருள்வார் ஸ்ரீ சந்தன மகாலிங்கம். தன்னை நாடி வரும் பக்தர்களின் உள்ளம் வருந்தும் அளவுக்கு அவர் எதையும் நடக்க விட மாட்டார். இவற்றுக்கெல்லாம் உதாரணமாக சொல்லத்தக்க எத்தனையோ சம்பவங்களை சந்தன மகாலிங்கம் இந்த பகுதியில் நிகழ்த்தியிருக்கிறார். அவற்றில் ஒன்று சென்னை பக்தர் ஒருவருக்கு நேரில் தரிசனம் அளித்தருளி ஆட்கொண்ட ஸ்ரீ சந்தன மகாலிங்கத்தின் கதை. 2003ஆம் வருடம் ஆடி அமாவாசை தினத்தன்று நடைபெற்ற மகேஸ்வர பூஜையின் போது சந்தன மகாலிங்கமே வந்து இப்படி சாப்பிட்டு சென்றாராம். பக்திமயமான அந்த அனுபவத்தை சாப்டூர் என்பர் சொல்ல கேட்போம். சென்னையைச் சேர்ந்த அண்ணாமலை என்ற அன்பர் மகேஸ்வர பூஜைக்கு பொறுப்பாக இருந்தார். சுட சுட உணவு தயாரிக்கப்பட்டு பெரிய வெள்ளை துணியின் மேலே மலை மேலே சாதம் குவிக்கப்பட்டிருந்தது. அது தவிர குழம்பு, ரசம் போன்ற அனைத்தையும்
அதற்கு உரிய பாத்திரங்களில் நிரப்பி வைத்திருந்தனர். இலை போடப்பட்டு அன்னதானம் தொடங்குவதற்காக அடியார்கள் அமர வைக்கப்பட்டிருந்தனர். வழக்கமாக உணவு தயாரானதும் சந்தனமகாலிங்கம் கோவிலில் இருந்து வரும் பூசாரி இங்குள்ள உணவுப் பொருள்களின் மேல் தீர்த்தம் தெளித்து கற்பூரம் காட்டுவார். இந்த சடங்கு நடந்து முடிந்த பின்பே அடியார்களுக்கு அன்னதானமிட துவங்குவார்கள். ஏறத்தாழ 100 பேர் சாப்பிட அமர்ந்திருந்தனர். பந்தியில் குடிநீர் வைக்கப்பட்டு இலையில் உணவு பரிமாறியதும் சிவநாமம் சொல்லி துதித்த பின் அனைவரும் சாப்பிட ஆரம்பித்தனர். அப்போது அண்ணாமலை, இப்ப இங்க சாப்பிடுபவர்களில் சந்தனமகாலிங்கமும் ஒருவர் என்றார் அங்கிருந்த ராம்குமார் என்ற தன் நண்பரிடம். என்னது, சந்தனமகாலிங்கம் இங்கே சாப்பிட வந்திருக்கிறாரா என்று வியப்படைந்த ராம்குமார் தன்னிடம் இருந்த மினி வீடியோ கேமராவில் அங்கு சாப்பிடும் அனைவரையும் பதிவு செய்தார். படம் எடுக்கும்போது சாதுக்கள் சிலர் ராம்குமாரை பார்த்து சிநேகமாக புன்னகைத்தனர். அதன் பொருள் ராம்குமாருக்கு பின்னர் தான் தெரிய வந்தது. அன்பு உள்ளம் கொண்ட உதவியாளர் பலர் ஓடி ஆடி அடியவர்களுக்கு உணவு பரிமாறினர். சொல்லி வைத்தது போல அடியவர்கள் அனைவரும் ஒரே மாதிரி சாப்பிட்டனர். அதாவது, ஒரு அடியவர் குழம்பு சாதம் சாப்பிட்டால் அனைத்து அடியார்களும் அதே மாதிரி குழம்பு சாதம் சாப்பிட்டார்கள். ஒருவர் பொரியலை எடுத்தால் அனைத்து அடியவர்களும் பொரியலை எடுத்து உண்டனர். இது திட்டமிட்டு நடக்கும் செயல் அல்ல. தவிர ஒரே நேரத்தில் மொத்த அடியார்களும் சரியான பயிற்சி எடுத்தால்தான் இது சாத்தியமாகும். ஆனால் இப்படி ஒரு அதிசயம் எப்படி இங்கே நிகழ்கிறது என்பது எவருக்கும் விளங்கவில்லை. எப்படித்தான் அந்த பந்தி இவ்வளவு சீக்கிரம் நடந்து முடிந்தது என்பதும் தெரியவில்லை. இலையில் பரிமாறப்பட்ட உணவு வகைகள் அனைத்தையும் முழுக்க சாப்பிட்டிருந்தனர் அடியார்கள். சொல்லி வைத்த மாதிரி எல்லா இலைகளும் படு சுத்தமாக இருந்தன. ராம்குமார் பரபரப்பானார். அந்த அடியவர்களில் எவர் சந்தனமகாலிங்கம் என்பதை உடனே கண்டுபிடிக்க வேண்டும். அன்னதானம் நடக்கும் இடத்தில் கேமராவுடன் குறுக்கும் நெடுக்குமாக அலைந்தார். அட, அதோ அந்த அடியவர் பார்ப்பதற்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரிகிறாரே. மனிதருக்கு இயல்பான குணங்கள் அவர் முகத்தில் தெரியவில்லையே. ஒருவேளை அவர்தான் அடியார் வடிவில் வந்த சந்தனமகாலிங்கமோ என்று நினைத்தார். அடுத்தது என்னன்னு அடுத்த பதிவில் பார்க்கலாமா?